ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் சூர்யா நடிச்சிருக்க ஒரு ஃபேமிலி டிராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 40+ ஆகுது, இருந்தாலும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. ஆனா அவரு ஒரு திறமையான இன்டர்நேஷனல் ஷூட்டரா இருக்காரு. அதுக்காக பல பதக்கங்களும் வாங்கியிருக்காரு. அவங்க அம்மா தான் ராதிகா, கல்யாணம் பண்ணிக்கப்பா, எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்கப்பா, அப்பதான் என் வாழ்க்கைக்கே முழுமை அடையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ யோசிச்சு குழந்தைக்காக ஒரு சம்பவம் ஒன்று பண்றாரு. ஃபாரின் போயிட்டு அங்க வாடகை தாய் மூலியமா ஒரு குழந்தையும் பெத்து கூட்டிட்டு வர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல திருப்பி அந்த வாடகை தாயை போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு. அவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடிலாம் பயங்கர டைமிங்ல சூப்பராகவே பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு அதே மாதிரி சூர்யா மமிதா பைஜூன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். பல இடத்துல ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அதை விட மமிதா பைஜினோட பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற தான் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த காமெடி போர்ஷன்ஸ் இருக்கட்டும், அந்த எங்கேஜிங் ஃபேக்டரா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. அதே மாதிரி ராதியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவியோட பாட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் நீட்டா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பிரிச்சு மெஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல இருக்க காமெடி போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே நல்லா இருக்கு. நம்ம என்கேஜ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவு இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஜானர் படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.